செம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி இடியப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? 2 கப் ராகி மாவுக்கு பெரிய கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கணும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு தாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து சூட வச்சுக்கோங்க. கொதிக்கக்கூடாது, சூட வச்சாலே போதும். இப்போ இந்த சுடு தண்ணியை நல்லா இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, கெட்டியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். ஸோ இந்த மாவு வந்து பதம் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பிழியும் போது கஷ்டமாக இருக்கும், இடியப்ப உரலில் பிழியும் போது. ஸோ அதனால் கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஸோ தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி வந்து சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சூடு எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா கையால் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இடியப்ப உரல் எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிச்சிட்டு இதுக்கப்புறமா வந்து இடியப்ப உரலில் வந்து வச்சுக்கோங்க. அதை இப்போ நம்ம மாவு வந்து கெட்டியாக இல்லாமல் நல்லா இந்த மாதிரி லூஸான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சிருக்கிறதுனால நம்ம வந்து தண்ணி எதுவுமே வந்து நனைச்சிக்க தேவையில்லை, ஈஸியாக வந்து நம்ம பிழிஞ்சிடலாம். கையுமே நமக்கு வலிக்காது, செம்ம ஈஸியாக இருக்கும் பிழிகிறதுக்கு. இட்லி தட்டிலேயே நார்மலாக இட்லி சுடுற மாதிரி நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இடியப்பத்தட்டில் கூட வந்து நீங்கள் எண்ணெய் தடவிட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மிச்ச மாவு இருக்கிறத இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சு மேலே வந்து வச்சுக்கலாம். அதுவுமே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் வெந்ததுக்கு அப்புறமா. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து வேக வச்சுக்கோங்க. சீக்கிரமாகவே வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து ராகி இடியப்பம் வந்து ரெடி ஆகிடும். இப்போ வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, செம்ம சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்து நமக்கு ராகி இடியப்பம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதில் வந்து நம்ம இடியப்ப மாவு 2 கரண்டி அளவுக்கு சேர்க்கணும், அரிசி மாவு. ஸோ அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக செம்மையாக இருக்கும். இது கூட குழம்பும் வச்சு சாப்பிட்லாம், செம்ம டேஸ்டியாக இருக்கும் எல்லா குழம்புக்குமே. அதை விட தேங்காய் பால்ல சக்கரை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.